ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 3வது சனி. இந்த 3வது சனிக்கு நம்ம அகெயின் வந்து அக்ரஹாரத்துக்கு வந்திருக்கோம். தொடர்ந்து எல்லா சனிக்கும் இங்கே வர மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது சனியும் வேறு லெவலில் நம்ம ஈவினிங் தான், ஏன்னா காலையிலேருந்து பயங்கரமான மழை. ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கிளம்புனோம். வாரம் பார்க்குறத விட இந்த வாரம் வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமான ரஷ்ஷுங்க. இத்தனை வாரம் இல்லாமல் இந்த 3வது வாரம் சனி என்னமோ தெரியல, பயங்கர ரஷ்ஷு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து படிக்கட்டில் நடந்து போகிறத விட இப்போது ரோடு வழியாக நடந்து போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஒரு கூட்டம், நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்ல ஒரு க்ரீனிஷான ஒரு குழுன்னு இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தது. இந்த தடவை தான் நான் பார்க்குறேன் அங்கங்கே நிறைய பேர் நின்று பேசுறது, ஃபோட்டோ எடுக்குது, நிறைய பேர் உக்காந்துட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த வழி பார்த்திங்கன்னா அம்போன்னு இருக்கும், பயங்கர ஒரு என்வரான்மெண்ட்டோடு இருக்கும், பட் வந்து அமைதியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வேறு லெவலில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. எங்கே பார்த்தாலையும் பாட்டு, சீரியல் செட்டு, மக்களுடைய ஜனங்கள், சாப்பாடு, அன்னதானம்லாம் போட்டுன்னு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 3வது வாரமே எப்படி இருக்குன்னா, இன்னும் வரப்போகிற வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பாகவே, எனக்கே ஒரு க்யூரியாசிட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக என்ன இருந்தது பார்த்திங்கன்னா, போன வாரத்தோட இந்த வாரம் பயங்கரமான கூட்டம் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாமியை பார்க்குறதுக்கு போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு போகிற மாதிரி கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா திருப்பதி சாமிக்கு எப்படி போகிறவங்களோ அந்த மாதிரி பட்டியில் அடிச்சு விட்ற மாதிரி நுழைஞ்சு போகிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. காரணம் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலேயே அவ்வளோ மழை பெஞ்சுது, அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி அன்னதானம் வேறு லெவலுங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த தடவை வந்து இறக்கிட்டே இருக்காங்க, அன்னதானம் போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வெஜிடபிள் ரைஸ் ஒரு பக்கம் ஓடுது, ஒரு பக்கம் சாம்பார் சாதம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நல்லா அம்சமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன தான் மழை இருந்தாலும் நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் நல்லதாக நடந்துகிட்டே தான் இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் வந்து 2 வீலரை விட அதிகமாக கார் தான் வந்துருந்துச்சு. மேக்ஸிமம் அரௌண்ட் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இடம் தான் நிறையா வந்துருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு எங்கே இருந்தெல்லாம் இந்த கோயிலுக்கு வராங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுச்சு. இந்த மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கும் அதை அனுபவித்துக்காகவே நிறைய பேர் வராங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ க்ரீன் சுற்றிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஒரு ஹீல்ஸில் வந்து ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும், காட்டு பகுதி மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த பில்லாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற சின்ன மரங்களாக இருக்கட்டும், அந்த வெயிலுக்கு, அதுவும் ஈவினிங் டைம் வெயில் உங்களுக்கு வீடியோலேயே நல்லா தெரியும். அந்த வெயிலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற இது இருக்குது பாருங்கள், ஐயோ அதெல்லாம் தர நாசங்க, வேறு மாதிரி இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அதனாலே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அங்கங்கே கார் நிற்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குனா நல்லா இருக்குன்னு தோணுது. எப்பவும் ஹில் சைடில் வந்து காரை வந்து வழியில் நிற்காமல் ஓரமாக நிறுத்தினா வரவங்க போகிறவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்த தடவை வந்து அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எங்கே பார்த்தாலும் காரு, 2 வீலர்ஸு, மக்கள் அங்கங்கே நடந்து வந்திருக்காங்க. படிக்கட்டில் பாதி மக்கள் நடந்து வந்திருந்தாங்க, இந்த பக்கம் நடந்து வந்திருக்காங்க. 3 வழி இப்போதைக்கு ஆயிடுச்சு நினைக்கிறேன். 3 வழினா 2 வழி. ஒன்று படிக்கட்டில் நடந்து வராங்க, இல்லைனா வந்து வண்டி போகிற பாதிலையும் நடந்து வராங்க. படிக்கட்டில் ஏற முடியலனவங்க இப்படி சுற்றி கூட நடந்து வராங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தானே. ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த தடவை டெக்கரேஷன் வந்து நைட்டில் பார்த்தா தெரியும் லைட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு. பட் லைட்டிங் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இந்த தடவை வந்து ரொம்ப கடைகளும் அதிகமாகவே இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடை தான் இருந்தது, 1-2 தான் இருந்துச்சு. இந்த தடவை வந்து கீழே இருந்தே கடைகள் இருந்துச்சு. பசங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், கோயில் அப்படியே வளைஞ்சு போகிற மாதிரி நிறைய தடைகள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது காரணம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. எல்லாம் பொறுமையாக பார்க்கணும், பொறுமையாக தரிசனம் பண்ணணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. இன்னும் அடுத்த வாரம் எப்படி இருக்கும்போது தெரில. இந்த வாரம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒருத்தரே போய் எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ உங்களுடைய கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். போகாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் போகிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் வந்து இன்னும் ஒரு டைமாவது போகணுன்னு நினைக்கிறேன், போகவே முடியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தர் தான். ஏன்னா ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சி நம்மளால் போகாமல் இருக்கிற சில பேர்ஸ்லாம் இருக்குது. அதுவும் இது ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். அன்னதானம் வேறு லெவலில் நடந்துருக்கு. யாரெல்லாம் அன்னதானம் சாப்பிட்றதுக்காகவே, சில பேர் வந்து அன்னதானம் கோயிலுக்குன்னு போனால் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் எங்கள் வீட்லேயே ஒன்று. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ
எப்படியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இங்கே நிறைய வண்டிக்கு பூஜைலாம் போடுறாங்க, புதுசாக பண்ணுறாங்க இந்த வாரம். ஸோ தேங்க்யூ காய்ஸ் ஒன்ஸ் அகேன். பாய் பாய் அண்ட் see you on நெக்ஸ்ட் வீடியோ. இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே தேங்க்யூ காய்ஸ். கிளம்பலாம், இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துச்சு. பாய் பாய், see you, டாட்டா.